ஓட்டளிக்கும் போது கவனிக்க வேண்டிய காரியம், உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் இருக்கிறாங்கன்னு கவனிங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுகிறது, அதனுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் கவனித்து ஜெபம் பண்ணி ஆண்டவுடைய ஏவுதலின்படி உங்கள் தீர்மானத்தின்படி நீங்கள் ஓட்டளிக்கலாம். அப்படி தீர்மானம் எடுக்கும்போது வசனத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிற தேசத்தில் பக்தி, நல் ஒழுக்கம், இந்த நல் ஒழுக்கம் ஆண்டு சொல்ல கலகம் இல்லாமல் அமைதி, இதெல்லாம் காணப்படுவதற்கு அதற்கு ஏற்ற ஒரு தலைவர் வருவதற்கு நம்ம செபிக்கணும். அதற்கு ஏற்றபடி நம்ம ஓட்டை பதிவு செய்யணும். அதில் நீங்கள் கவனம் செலுத்தி ஜெபம் பண்ணி ஓட்டை பதிவு செய்யுங்க. அது தமிழ்நாட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் வசனம் சொல்லுகிறது நல் ஒழுக்கம். ஒரு தலைமையில் வரக்கூடியவங்க திறமைசாலியாக இருக்கணும். ஏனென்றால் தமிழ்நாடு 8 கோடி மக்களுள்ள ஒரு பெரிய மாநிலம், 38 மாவட்டங்கள் உள்ள மாநிலம், பலவிதமான அமைப்புகள், மக்களுக்காக உள்ள அமைப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் அறிந்து திறமையாக அதை கையாளக்கூடிய ஒரு நல்ல தலைவர் வந்தால் தான் தமிழ்நாட்டை நிர்வாகம் பண்ண முடியும்.